தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் திமுக கவுன்சிலர்கள் ஒருவர் கூட இதுவரை வரவில்லை. விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், என்ன காரணத்திற்காக கவுன்சிலர்கள் யாரும் கூட்டத்திற்கு வரவில்லை? நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி 24 வார்டு பகுதிகளை கொண்டதாகும். இந்த நகராட்சியில் திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் நகர்மன்ற தலைவராக இருந்து வருகிறார். இவர் மீது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், அதே போல அரசு பணத்தை கையாடுதல் செய்து வருவதாக மன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி அதிமுகவை சேர்ந்த 10 கவுன்சிலர்கள், அதே போல பாஜக, திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் என 19 பேர் தலைவி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோரி பொறுப்பு ஆணையர் சுகந்தியிடம் மனு அளித்தனர். அதன் அடிப்படையிலேயே இன்று காலை 11:30 மணி அளவில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் நடத்தப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் தற்போது நகர்மன்ற கூட்டத்திற்கு அதிமுகவை சேர்ந்த 9 கவுன்சிலர்களும் பிஜேபி சேர்ந்த கவுன்சிலர்கள் 4 பேரும் மொத்தம் 13 பேர் தற்போது கூட்ட அரங்கில் உள்ளனர். இந்த நிலையில் இதுவரை திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் யாரும் வராத நிலையில் அங்கு காத்திருக்கின்றனர். இந்த வாக்கெடுப்பானது அதாவது 11:30 மணி அளவில் தொடங்கி சராசரியாக அரை மணி நேரம், அதாவது 12 மணி வரை நடக்க உள்ளது. இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு திமுகவை சேர்ந்த யாரும் வராத நிலையில் மீண்டும் ராமலட்சுமியை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளது. நன்றி செந்தில், இதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக.